தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் மாபெரும் போராட்டம், குவிக்கப்பட்டுள்ள போலீசார். பிள்ளையானின் துப்பாக்கிதாரி மட்டக்களப்பில் அதிரடி கைது. அரசு வேலைக்காக காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். மினுவாங்குட பிரதேசத்தில் துப்பாக்கிச் சூடு. அதிகரித்த கொத்துரொட்டி உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலை. திருகோணமலை ஈச்சிலம்பட்டு பகுதியில் 2 வாகனங்கள் மோதி விபத்து. சாக்லேட் திருடியதாக முதியவர் அடித்து கொலை. கடையின் உரிமையாளர் உட்பட உதவியாளர் கைது. நாட்டு மக்களுக்காக போலீசாரால் புதிய வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம் அறிமுகம். தொடர்பென விரிவான செய்திகள். அனைத்து பல்கலைக்கழக பிக்கு மாணவர் ஒன்றியம் கொழும்பில் பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளது. புதிய கல்வி மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தே குறித்த போராட்டம் இன்று பத்திரமுல்லையில் அமைந்துள்ள கல்வி அமைச்சுக்கு முன்பாக நடாத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் கல்வி அமைச்சுக்கு முன்பாக போலீஸ் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் கலகம் அடக்கும் படையினரும் தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீர்த்தாரை பிரயோக வண்டியும் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பிள்ளையான் எனப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனுக்கு நெருக்கமானவர் என கூறப்படும் ஒருவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார். பிள்ளையானினால் திட்டமிட்டதாக கூறப்படும் பல கொலைகளில் துப்பாக்கிதாரியாக செயற்பட்டவர் என சந்தேகிக்கப்படும் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு காத்தான்குடி பகுதியில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுச்சேவையில் கடந்த 8 மாதங்களில் 62,000க்கும் மேற்பட்டோரை உள்வாங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தேவைக்கேற்பவே அரச நியமனங்கள் வழங்கப்படும் எனவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அமைச்சர் மேலும் குறிப்பிடுகையில், இதுவரை காலமும் பட்டதாரிகளுக்கு அரசியல் ரீதியாகவே நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அரசாங்கத்தினால் எடுக்கப்படும் தீர்மானங்களுக்கு அமையவே இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. எனினும் யார் நியமனத்தை வழங்கியிருந்தால் ஆட்சியில் இருக்கும் எந்த ஒரு அரசாங்கமாயினும் அவர்களுக்கான சம்பளம் உள்ளிட்ட கொடுப்பெனவுகளை வழங்குவதை தவிர்க்க முடியாது. எனவே இனிவரும் காலங்களில் தேவைக்கேற்பவே அரச நியமனங்கள் வழங்கப்படும் என்பதை நாம் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றோம். இதற்காக பிரதமரின் செயலாளர் தலைமையில் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அந்த குழுவின் பரிந்துரைக்கு அமைய இடைக்கிடை பல நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் கடந்த 8 மாதங்களில் 62,314 பேரை அரசு சேவையில் உள்வாங்குவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் சில நியமனங்கள் நிறைவடைந்துள்ளன. சிலவற்றுக்கு போட்டி பரீட்சைகள் இடம்பெற உள்ளன. சிலவற்றுக்கு நேர்காணல்கள் இடம்பெற உள்ளன. இந்த 62,314 நியமனங்களில் பாதுகாப்பு அமைச்சு, தபால் திணைக்களம் உள்ளிட்ட பல துறைகள் உள்ளடங்குகின்றன. ஒரே சந்தர்ப்பத்தில் 50,000 முதல் 60,000 பேருக்கு நியமனத்தை வழங்கி நெருக்கடிகளை உருவாக்க நாம் விரும்பவில்லை. எனவே தேவைக்கேற்ப உரிய காலகட்டத்தில் நியமனங்கள் வழங்கப்படும். எனவே ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு நியமனங்களை கோர வேண்டியதில்லை என தெரிவித்துள்ளார். மினுவாங்குட பத்துடுவன பகுதியில் இன்று பிற்பகல் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த 2 அடையாளம் தெரியாத நபர்களே இந்த துப்பாக்கி பிரயோகத்தை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் எந்த ஒரு நபருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மினுவாங்குட பகுதியில் பஸ் திலீப் என்ற நபரை குறிவைத்து துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் இலங்கையில் இந்த வருடத்திலேயே பலர் துப்பாக்கிச் சூட்டினால் உயிரிழந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டின் சில பகுதிகளில் கொத்துரொட்டி, முட்டையப்பம் மற்றும் முட்டை சார்ந்து உற்பத்தி செய்யப்படும் உணவுப் பொருட்களின் விலைகள் மிகவும் அதிகமாக காணப்படுவதாக நுகர்வோர் கவலை தெரிவிக்கின்றனர்.
முட்டை மற்றும் பிற மூலப்பொருட்களின் விலைகள் ஓரளவுக்கு குறைந்திருந்தாலும் இந்த முட்டை சார்ந்த உணவுப் பொருட்களின் விலை குறையவில்லை எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை ஒரு முட்டையின் விலை ரூபாய் 29 தொடக்கம் 33 வரை விற்பனை செய்யப்படுகின்றது. பல்வேறு உணவகங்களில் கொத்து ரொட்டியின் விலை மிக அதிகமாக இருப்பதாகவும், முட்டை அப்பம் மற்றும் முட்டை ரொட்டியின் விலைகள் சமமாகவும் அதிகமாகவும் இருப்பதாகவும் நுகர்வோர் குற்றம் சுமத்துகின்றனர். இது தொடர்பாக நுகர்வோர் அதிகார சபை தலையிட்டு மக்களுக்கு சில சலுகை திட்டங்களை வகுக்க வேண்டும் என்றும் நுகர்வோர் கோரிக்கை விடுக்கின்றனர். திருகோணமலை ஈச்சிலம்பட்டு போலீஸ் பிரிவில் உள்ள பூமரத்தடி சேனை பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்ட நெல் ஏற்றும் சிறிய ரக வாகனம் சீமேந்து ஏற்றும் பாரபூர்தி மோதி விபத்து சம்பவித்துள்ளது. குறித்த விபத்தானது இன்று இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, மட்டக்களப்பிலிருந்து திருகோணமலைக்கு சீமேந்து ஏற்றுவதற்காக வந்த பாரபூர்தியானது ஈச்சிலம்பட்டு பூமரத்தடி சேனை பகுதியில் உள்ள வீதியில் நெல்லேற்ற நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சிறிய ரக வாகனத்தில் நேருக்கு நேர் மோதியுள்ளது. இந்த நேரத்தில் நெல்லேற்றும் வாகனத்தில் யாரும் இல்லாததால் எவருக்கும் ஆபத்துகள் எதுவும் ஏற்படவில்லை. சீமேந்து பாரபூர்தி வாகன சாரதியின் தூக்க கலக்கமே இந்த விபத்துக்கான காரணம் என ஆரம்பகட்ட விசாரணையில் இருந்து தெரிய வருகின்றது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை ஈச்சிலம்பட்டு போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கடையில் இருந்து சாக்லேட் திருடியதாக சந்தேகத்தின் பேரில் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 67 வயது நபர் இறந்த சம்பவம் தொடர்பாக கடையின் உரிமையாளர் மற்றும் உதவியாளரை போலீசார் கைது செய்துள்ளதாக கூறப்படுகிறது. பேரதெனியாவின் பகல எரியகம பகுதியில் வசித்து வந்த 67 வயதுடைய 2 குழந்தைகளின் தந்தையான தர்மசேன குரே என்பவரே உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக சர்வதேச ஊடகம் ஒன்று நடத்திய விசாரணையில் கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி தாக்குதல் நடந்ததாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. தாக்குதலில் இறந்த நபர் தனது 2 மகள்களும் திருமணமான பிறகு தனது மனைவியுடன் வசித்து வந்துள்ளதாகவும் தெரிய வருகின்றது. கடந்த 4ஆம் தேதி மாலை அவர் தனது வீட்டிற்கு மளிகை பொருட்கள் வாங்கிக் கொண்டிருந்த போது அருகில் உள்ள கடையைச் சேர்ந்த 2 ஆண்கள் வந்து முந்தைய நாள் அவர் சாக்லேட் திருடிய சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியுள்ளதாக தெரிவித்தனர். அவர்கள் அந்த நபரை தங்கள் கடைக்கு அழைத்து சென்று தாக்கியதாகவும் போலீஸ் ஊடக பிரிவு மேலும் இந்த விசாரணையில் தெரிவித்துள்ளது. போலீஸ் மா அதிபர் அலுவலகத்தை நேரடியாக தொடர்பு கொள்ளும் வகையில் பொதுமக்களுக்காக புதிய வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம் ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். குறித்த தொலைபேசி இலக்கமானது 4 மணி நேரமும் சேவையில் இருக்கும் என போலீஸ் மா அதிபர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் இடம்பெறும் பல்வேறு குற்ற செயல்கள் தொடர்பில் முறையிடுவதற்காகவே இந்த தொலைபேசி இலக்கம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதன்படி பொதுமக்கள் அனைவரும் 071859988 என்ற வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கமூடாக முறைப்பாடுகளை கூற முடியும் என போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். இந்த வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கமூடாக காணொலிகள் அல்லது புகைப்படங்கள் தொடர்பான முறைப்பாடுகளையும் அளிக்க முடியும் என போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.